ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அந்த விஷயத்தில் விருப்பமா இல்லையான்னு ஏன் என்னை யாருமே நம்ம வீட்டில் கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஓகே, விருப்பம் இல்லாத விஷயங்களில் நம்ம அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நினைக்கிறத பற்றி ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுக்கு எதையுமே போகணும் வரணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் எந்த விதத்தில் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒரு கிடைக்கிற விஷயங்களில் நம்மளுக்கு அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இது பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டோ இல்லை அவங்களுக்கு தேவை இவங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணவோ வேண்டாம். நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தாலே போதும். அதுக்கு மேலே அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு மேலே நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் போகணும் வரணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களே. இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் முடிவெடுத்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அதை தானே நான் பார்க்குறேன் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்மளை எதுக்கும் நம்ம காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இனிமேல் காரணம் சொல்லவோ இல்லை மாற்றிக்கவோ பண்ணவோ செய்யவோ கிடையாது. நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டாம் பண்ண வேண்டாமா அப்படின்னோடனே, ஏதோ சொல்கிறீங்க, ஏன் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறீங்க. எல்லாமே நம்மளுக்கு நல்ல முறையில் நடக்கிறது தானே. அதை விட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும். இதுக்கு மேலே நம்ம சொல்லணுங்கிற இதில் நம்ம விட்டுட்டு போனோம்னா அதெல்லாம் சரியில்லாத விஷயமா இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே நம்மளை மனசை போட்டு குழப்பிக்காமல் நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தாலே போதும். அதுலேயே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்துப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியுதோ அதை பார்த்து நம்ம முடிவெடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. போக போக அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க ஈடுபாடாக இருந்தாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று செய்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம அவங்கள எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க இதை செய்யலை அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இதுக்கு மேலே நம்ம யாரும் சொல்லணும் விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால சரி